உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். நூறு நாள் வேலை ரத்து, விவசாயிகள் வயிற்றடிக்கும் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம், நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்த ஒன்றிய பாஜக அரசையும் அதற்கு ஒத்துவதும் அடிமை அதிமுகவையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மத்திய மாவட்ட திருவள்ளூர் மேற்கு ஒன்றியம் திமுக சார்பில் காகலூரில் ஒன்றிய செயலாளர் ஆர் ஜெயசீலன் தலைமையில் காகலூர் பேருந்து நிலையம் அருகில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து மோடிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. 300க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியின் தொகுதி செயலாளர் திருவூர் சங்கர், சாம்சன், புட்லூர் ஜெயரத்தினம், காகலூர் கதிரவன், முத்தரசன், ஸ்டீஃபன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் மற்றும் இதில் மாவட்ட விவசாய அமைப்பாளர் குமரேசன், நிர்வாகிகள் கே சொக்கலிங்கம், டி சீனிவாசன், புட்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் டி ராமச்சந்திரன், பரமேஸ்வரன், சாமுண்டீஸ்வரி, சண்முகம், சவுந்தரராஜன், புட்லூர் தினேஷ், லாசர் மற்றும் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தோழர்கள் கலந்து கொண்டனர். இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட குறைந்தபட்ச செயல் திட்டம் அடையாளாக அன்றைக்கு 100 நாள் வேலை அது மகளிருக்கே சேர வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பப்பட்டு அந்த குரல் ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த ஓட்டெடுப்பில் வாக்களித்து அந்த வெற்றி பெற செய்தவரும் அண்ணன் தான். உங்களுக்கு 100 நாள் வேலை கிடைக்கிறதுக்காக அதுக்கு ஓட்டெடுப்பு நடத்துனாங்க பாராளுமன்றத்தில். அந்த ஓட்டை போட்டது அண்ணன் இங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த அண்ணன் தாங்க. அதுபோல இல்லாம நம்முடைய தாய்மார்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டிற்கு இப்பொழுது பட்ஜெட் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் பட்ஜெட் என்னவே தொலைக்காட்சிக்கு முன்னாடி ரேடியோ முன்னாடி நம்ம எல்லா மக்களும் நின்றுப்பாங்க. இன்றைக்கு பட்ஜெட்டுக்கு என்ன நினைப்பது? விவசாயிகளுக்கு உரத்தினுடைய விலை குறையுமா, விதை விலை குறையுமா, விவசாயத்துக்கு ஏதாவது ஒதுக்குவாங்களா, இது போல தொழிலாளிகள் தங்களுடைய வருமானத்திற்கு நம்ம இன்றைக்கு வருமானம் அதிகமாக கிடைக்குமா, பட்ஜெட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் என்று தொழிலாளிகள் விரும்பி இருப்பார்கள். அதே போல இப்போ அது வந்து ஸ்டீப்பர் வந்து போகுது. இதெல்லாம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற ஒரு திட்டம் தான் இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கட்சி கொண்டு வருகிற திட்டம். இதை எல்லாமே இங்க இருக்கிற மோடி அரசு மோசமாக தமிழ்நாட்டை மக்களை வஞ்சிக்கிற விதமாக எந்த ஒரு திட்டங்களும் இல்லை, எந்த ஒரு நிதியும் இல்லை, நம்மை வஞ்சிக்கிற ஒரு திட்டமாக தொடர்ந்து மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தாக்கணும் அந்த அதிமுக கூட்டணி சேர்ந்த அவன்லாம் வீட்டுக்கு வருவான். அவனை உட்காந்து நீங்க கேட்டீங்கப்பா நீங்க என்ன செஞ்சீங்க, உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா ஓடிடுவானுங்க. ஒரு தேர்தலை நீங்கள் இந்த தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்றால் கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக கண்டித்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் டெல்லி அடிமை அதிமுக கண்டித்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மோடிக்கு வால் பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் துரோகம் செய்யும் அதிமுக கண்டித்த ஆர்ப்பாட்டம் நிதி எங்கே நிதி எங்கே தமிழ்நாட்டின் நிதி எங்கே நிதி எங்கே நிதி எங்கே பட்ஜெட் நிதி எங்கே கல்வி நிதி எங்கே போச்சா எங்கே வரி பணம் என்ன ஆச்சு? உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.